Hello friends, welcome to ARK Diaries. சென்னையில் இருக்கக்கூடிய விண்டேஜ் ஃபியட் கார்ஸ் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த காருக்கு அலாய்ஸ்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20 கார்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ என்னென்ன கார்ஸ்ன்னு நம்ம அப்படியே பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோட எண்டில் உங்களுடைய ஃபேவரட் கார் எதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ ஃபியட் பற்றி இதுவும் அலாய்ஸ்லாம் மாற்றி ப்ளூவு ப்ளூ வித் ஒயிட்டு மேலே சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ மிலிட்ரி க்ரீனில் ப்ளூவில் இருக்குது. அண்ட் இன்னொரு காரும் க்ரீனில் இது கொஞ்சம் ஸ்டாக்காகவே இருக்குது. அண்ட் விண்டேஜ் ரைடர் அஜித் ப்ரோ இருக்கார். அண்ட் இது வந்து ரொம்ப ரேரான காரு. இந்த காரோட இங்கே ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். நம்ம இப்படி உள்ளே ஏறி உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸ்டேரிங் எல்லாமே ஒரிஜினேட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது எப்படியும் ஒரு 40-50 இயர்ஸ் ஓல்டு காராக இருக்கும். ஸோ இந்த ரேலி பார்த்தீங்கன்னா லாம்பர்ட்டா ஸ்கூட்டரில் வந்து ஆல் இந்தியா ட்ரிப் பண்ணியிருக்காருங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இப்போது சென்னை ரீச் ஆகிட்டார் ஆல் இந்தியா ட்ரிப் பண்ணி. ஸோ அவருக்காக தான், அவருக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக தான் இவ்வளோ கார்ஸ் வந்துருக்கு. அண்ட் இதுவும் ஓல்டு மாடல். ஸோ டோர் வந்து நம்ம இப்படி உள்ளே ஏறணும். இதெல்லாம் எந்த வருஷம் மாடல்னு எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. பட் 1950s இருந்து 1999 வரையும். ஸோ இந்த இப்படி மாடல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கார் பார்த்தீங்கன்னா அந்த கார் நீங்கள் பார்த்தாலே தெரியும். காரை வந்து லோ பண்ணி வீல் ஆர்ச்லாம் பண்ணி அலாய்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. ஸோ இது ஒரு அட்டகாசமாக லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இருக்கிறதுலே வந்து ஒரு தரமாக ரெஸ்டாரண்ட் காரை நான் இதை பார்க்குறேன். ஏன்னா ஸ்டாக்காகவும் இருக்குது, மாடர்னாகவும் இருக்குது. அண்ட் இதுக்கு அடுத்த கார் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியட் ப்ரீமியர் பத்மியில் இந்த மாதிரி டிசைன் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. நானே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணி பார்க்குறேன். ஏன்னா பத்மினினா நம்மளுக்கு செடன் டைப் அப்படி தான் நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இந்த மாதிரி மாடல் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாத மொதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட கலரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் எந்த காரை விடுறது, எந்த காரை வீடியோ எடுக்கிறதுனே தெரியலங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு காரும். அண்ட் இவங்க எல்லோரும் இவ்வளோ வருஷம் ஆனாலுமே இவ்வளோ பக்காவாக நல்லா மெயின்டைன் பண்ணுறது வந்து மேபி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்களும் பைக் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா மெயின்டைன் பண்ணுன்றது வந்து நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பாருங்கள், 30 வருஷம் 40 வருஷம் ஓல்டு காரை வந்து எந்த அளவு மெயின்டைன் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஃபியட்டு அம்பாசிடர்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஸ்டீல்னால சீக்கிரமாக ரெஸ்ட் ஆகக்கூடிய தன்மை வந்து இருக்குது. பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதுவும் ஒரு விண்டேஜ் கலெக்ஷன். இதை வண்டி ஸ்டேரிங் ஸ்பீடாமீட்டர்லாம் பாருங்கள்.
இந்த ஆட்ட நாயகன் சொல்லுவாங்க. இங்கே இவ்வளோ கார் இருந்தாலும் ஸோ இந்த லேம்பர்ட்டா விண்டேஜ் ரைடர் அஜித் ப்ரோ வண்டிக்காக தான் இவ்வளோ கார்ஸ் வந்திருக்கு. ஆல் இந்தியா ட்ரிப்பு இந்த லேம்பர்ட்டா ஸ்கூட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 8 months ஆகியிருக்கு ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அண்ட் அவரோட இன்ஸ்டா பேஜ் வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். Oh, super! All the trees stand together. Yeah. So, Dr. Suresh is also a vintage car, vintage bike, vintage scooter lover. So, all of us over here as well have other vehicles other than our FIAT. So, congratulations, Ajit, on a successful company. இந்த வீடியோவில் 2 பாயிண்ட் எனக்கு வந்து சொல்லணும்னு ஆசைங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப்ரெட்டா 1964 மாடல் ஸ்கூட்டரில் விண்டேஜ் ரைடர் அஜித் அவரோட 7 months ட்ரிப்பாக 19,000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்து கவர் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்டு இந்த லேம்ப்ரெட்டா ஸ்கூட்டரை பற்றி அண்ட் அவரோட ட்ரிப்பை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஃபுல் வீடியோ பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அந்த ட்ரிப்பில் நான் ஏதாச்சும் கேட்கணும் அவர்கிட்ட வந்து இந்த லேம்ப்ரெட்டா ஸ்கூட்டரை பற்றியும், ஸோ அந்த ட்ரிப்பில் அவர் என்னென்ன ஃபேஸ் பண்ணாருன்றதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம வந்து கேட்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நிறைய ஃபியட் கார்ஸ் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். இதில் இந்த கார் வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியுது. ஸோ இந்த கலர் கார் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னா அதை வந்து அந்த காரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு காரை பற்றியும் ஃபுல் வீடியோ வந்து தனித்தனியாக நம்ம வந்து எடுப்போம். ஸோ நான் நிறைய ஓனர்ஸை வந்து கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் நிறையா கமெண்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த காருக்கு பண்ணுறீங்களோ அதை நம்ம வந்து சீக்கிரமாகவே பார்ப்போம். இந்த கார்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஸோ நம்ம இப்போ வந்து பைக் எடுக்கிறோம், நம்மளும் வந்து நல்லா நம்ம பைக்கை வந்து பார்த்துக்கணுன்ற தாட் எனக்கு வருது. ஸோ உங்களுக்கும் வருதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.